ஹலோ, வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்பொழுது நான் சொல்ல இருப்பது அதிகாலை ஜெபம். அதிகாலை தியானமும் வேதாகம வீரரும். ஆபிரகாம் விடியற் காலத்தில் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக வழக்கமாய் நின்றான். தேவனுடைய சிநேகிதனானான். ஆதியாகமம் 19 அதிகாரம் 27 மோசே அதிகாலையில் எழுந்து பார்வோனுக்கு சவால் விட்டான். யோசுவா அதிகாலையில் எழுந்தவன். அதிகாலையில் தேவனது படையை அணிவகுத்து நடத்தினான். யார்? ஜோஷுவா. அதுபோல் யோபு அதிகாலையில் எழுந்து தனது குடும்பத்துக்காக மன்றாடினான். யோபு 1 அதிகாரம் 5 ஆரோன் அதிகாலையில் சாட்சி பெட்டிக்கு முன்பு தூபம் காட்டினான். யாத்திராகமம் 30 அதிகாரம் 7 ஆதி அப்போஸ்தலர் அதிகாலையில் எழுந்து தேவாலயம் சென்றார்கள். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 21 ஆகவே தேவனுடைய மனிதர்களெல்லாம் அவருடைய பிள்ளைகளெல்லாம் அதிகாலையில் எழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு நண்பர்களாக வேண்டுமா? எதிரிகளின் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? எதிரிக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? எரிகோ மதிலாம் தடைகளை தகர்த்தெறிய வேண்டுமா? தனி வாழ்விலும் சபையிலும் ஆகானை அகற்ற வேண்டுமா? தேவசத்தம் அறைய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக அதிகாலையில் எழுந்து போகும் பொழுது நம்முடைய தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இதை அனுதினமும் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி அவரது குரலையும் கேளுங்கள். அதிகாலையில் எழும்புங்கள். நாம் அதிகாலையில் எழுந்திருப்போமாக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்கள் பைபிளில் போட்டிருக்கிறது. அதை கூறினேன். ஆமீன்.